Hi friends, today's special soya garlic chicken. நம்ம கொரியன் ஸ்டைலில் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கொரியன் ரெஸ்டாரண்ட் போகிறீங்கனாக்கா அந்த இடத்துல இந்த சிக்கனை நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கோழி இறைச்சி ஒரு 8லேருந்து 10 துண்டு எடுத்துங்க, உப்பு கொஞ்சம் போட்டிங்க, பிளாக் பெப்பர், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ணிப்போம் தனியாக. ஒரு எம்டி பவுல் எடுத்துங்க, அதில் கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க. நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்கு, கோழி கோட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறோம். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அந்த கோட்டிங் ஃப்ளவர். இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கொரியன் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த சிக்கனு. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். கோழி மேரினேட் ஆகட்டும். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம அந்த கோழி இறைச்சியை பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில். கோட்டிங் பண்ணுறத ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி கோழி இறைச்சியை ஃப்ளவரில் போட்டு கோட் பண்ணுறோம். கோட் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில் போடணும். எண்ணெயும் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக போடுவோம். எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம், ஒரு லெவல் ஊற்றினா போதும். நம்ம ஒரு 8லேருந்து 10 துண்டு தான் பொரிக்க போகிறோம். அதுக்கு தகுந்த கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே நம்ம தாளிக்கணும். அந்த எண்ணெய் பேலன்ஸ்ட் எண்ணெயிலே நம்ம யூஸ் பண்ண தாளிக்க. இந்த மாதிரி கோழி வச்சு நல்லா முறுமுறுப்பாக பொரிச்சு எடுத்துடலாம். இதே போல் மீதமுள்ள கோழி இறைச்சியும் நம்ம பொரித்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்குவோம். நான் கோழி பொரிச்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கார்லிக் வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நான் அரைச்சி வச்சு கார்லிக் போடுறேன். இல்லைனாக்கா நீங்கள் கொஞ்சம் கார்லிக் கூட பூண்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து கொஞ்சம் நிறம் வரணும், ப்ரௌனாக. அப்போ தான் இந்த வாசம் வரும், கார்லிக் வாசம். இப்போ நல்லா நிறம் வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், 1/2 கப்பு. சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிஸ்டர் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி அந்த சோயா சாஸ்லாம் போடாமல் தண்ணி ஊற்றிட்டு போட்டிங்கனாக்கா அது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் 1/2 டீஸ்பூன், சுகர் 2 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கொதிச்சு தண்ணியை சுண்டி நிறமும் நல்லா மாறி பொக்காட்டாயிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பொரிச்சு வச்சிருந்த கோழி இறைச்சி துண்டுகளை போட்டுக்குவோம். போட்டு அந்த சாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணி சுண்டு அதாவது இந்த சாஸ் சுண்டு நல்லா ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னாக்கா நம்ம வந்து சாஸ் ஊற்றினோம் இல்லையா, அதோட கலர் வர ஆரம்பிச்சிடும் கோழி இறைச்சியில்.
நான் கார்ன்ஃப்ளவர் லேசாக சட்டி இது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணதை லேசாக தண்ணி ஊற்றி நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சாஸ் பக்காட் ஆகிறதுக்காண்டி. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லாமல் ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணாமல் ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் சாஸாக எடுக்கணுன்னா கூட எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கொரியன் ஸ்டைல் சோயா கார்லிக் சிக்கன் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். Drop it.